அந்த பிரின்சிபல் ஏதோ அரெஸ்ட் பண்ணி ஏதோ அது கோணமே மாற்றப்பட்டுருச்சு. அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு ஏன்னா அதுல முக்கிய குற்றவாளியா கூட அவரை நம்ம பார்க்கலாம். ஏன்னா பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் இல்ல மக்களோட பெர்ஸ்பெக்டிவ்லயே எல்லாருமே கேட்ட கொஸ்டின் என்னன்னா, அவரும் அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா விக்டிம் பிளேமிங் ஷேமிங் தான் பண்ணாரு. அந்த பொண்ணு ஏன் அந்த டைம்ல அங்க போகணும், ஏன் அந்நேரத்துக்கு லைப்ரரி போகணும்? அது வேற எங்கேயும் கிடையாது, உங்க காலேஜ்குள்ள இருக்க ஒரு கேம்பஸ். அப்ப ஹை செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் எல்லாம் யார் கொடுக்கணும்? யார் கொடுக்க தவறிட்டாங்க? ரெண்டாவது அந்த பிரின்சிபல் தான் அந்த டைம்ல அங்க இருந்தங்கிறது எவிடன்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்கு ஏதோ ட்ரை டாம்பரிங் எவிடன்ஸ் அதுவும் அவர் மேல எஃப்ஐஆர் போட அந்த பகுதியோட காவல் பொறுப்பாளர் கூட இதே தவறையும் செஞ்சாரு. அவர் அங்கதான் இருந்தாரு. தான் அந்த டைம்ல அங்க இருந்த அந்த எவிடன்ஸ் அழிக்க எல்லாமே ட்ரை பண்ணாங்க. அந்த முயற்சி எல்லாம் நடந்துச்சு, அழிச்சிட்டாங்க. அவசர அவசரமா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட்டப்பட்டது. இப்ப அது கோணமே அவர் திருப்பிட்டாங்களோன்ற ஒரு விஷயம். ஏன்னா இப்ப இப்படி இருந்தது போய் அவர் மேல தோண்ட 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 என்ன வந்தது அப்படின்னா, பணம் வாங்கிட்டு போலி டாக்டர்ஸை உருவாக்குறது, நிறைய கரப்ஷன்ல இருக்காரு, அப்புறம் ரைடு போனது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த பக்கம் போயாச்சு. இதுல இப்போ எப்படின்னா, ஏங்க இவருக்கு ஆயுள் தண்டனை, என்னங்க விஷயமாச்சு அப்படின்னும் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி அவருக்கு நான் சொல்றதே கேட்கல வைக்கல அப்படிங்கறத அவருக்கு ஃபேவரா மாத்திக்கிட்டாரு இந்த இடத்துல. ஏன்னா plea of innocence அவர் இங்க எடுத்தார். plea of innocence தான். ஏன்னா இப்போ என்னன்னா, நம்ம ஒரு கான்செப்டே சொல்லுவோம், அது பொதுவான கான்செப்ட் தான். இவர்தான் இல்ல இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கிற வரைக்கும் அவங்க இன்னசென்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இருக்கு.